சீனாவும் இந்தியாவும் எல்லைகளில் படைகளை பின்வாங்கவும் என்ற முடிவை எடுத்ததற்கு காரணம் என்ன? இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ரஷ்ய அதிபர் புட்டின் சமரசம் செய்தாரா? வங்கதேசம் பிரச்சினைக்கு பிறகு அமெரிக்காவின் ஆதிக்கத்தை குறைக்க இந்தியாவும் சீனாவும் இணைகிறார்களா? சீனாவை இந்தியா நம்பலாமா? இந்த கேள்விகளுக்கான விடைகளையும் தற்போது இருக்கக்கூடிய உலக அரசியல் சூழலையும் இந்த உரையாடலில் காணலாம். தேசிய சிறகுகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சாய் இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் சாய். வணக்கம் சிவா. 2020 இந்தியா சீனாவுக்கு ஈஸ்டர்ன் லடாக்ல ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் போய்கிட்டே இருந்தது. இப்போ ரீசெண்டான நியூஸ் வந்திருக்கிறது என்னன்னா, சைனா டிஸ்எங்கேஜ் பண்றாங்க, அங்கே அவங்க குவிச்சு வச்சிருக்கிற ட்ரூப்ஸை அங்கேருந்து பின்வாங்குறாங்க அப்படின்ற அஃபிஷியல் செய்தி சைனா கிட்டேருந்து வந்திருக்கு. இதோட பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கு? இப்போமே இந்த விஷயம் இந்தியா சைனா உறவுகள் மீண்டும் பெட்டராக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு 3-4 நாட்களாக தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஐ திங்க் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை வந்ததுன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து தான் இந்த ஒரு விஷயத்தை இந்தியாவும் சைனாவும் எல்லையில் பின் வாங்குறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் ஒரு சில மாதங்களாக உலக அரசியல் அரங்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும்போதே இதற்கான அறிகுறிகள் தென்பட்டு விட்டதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் நான் ஒன்று சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு சின்ன விஷயம், ஆனால் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிம்பாலிசமில் ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கிற விஷயம் என்னன்னா, சீனா அங்கே சீனாவில் இருந்த சில காலிஸ்தானி பயங்கரவாதிகள், ஓகேவா, அவங்கள மீண்டும் இந்தியாவிற்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா அவர்களை உங்கள் நாட்டுக்கு எதிராக செயல்படுறவங்க, ஸோ நாங்கள் உங்ககிட்ட அவங்களை ஒப்படைக்கிறோம் அப்படின்னா. ஹாங்காங்கில் இருந்தாங்க. ஹாங்காங்கும் பார்ட் ஆஃப் சைனா. எல்லாருக்கும் அது ஒரு ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஜனாக இருந்தாலும் அது ஒரு பார்ட் ஆஃப் சைனா. ஸோ சைனா அங்கே இருக்கிற அந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகள் சிலரை இந்தியாவிடம் ஒப்படைக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கணும், இப்போது ஒரு பக்கம் அமெரிக்கா இருக்குது, ஒரு பக்கம் சைனா இருக்குது. அமெரிக்காவில் பண்ணுங்கிற அந்த காலிஸ்தானி பயங்கரவாதி இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக பயங்கரமாக ஒரு பிரதமரையே அசாசினேட் பண்ணுவோம், கொலை பண்ணுவோங்கிற லெவலுக்கு அவர் பேசிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய பன்னூன் என்பவர், அவரை இந்தியாவிடம் அமெரிக்கா ஒப்படைக்கிறதா அப்படின்னா கிடையாது. அதுவும் சொல்லப்போனால் அவரை ஒருவர் கொலை செய்ய முயன்றார் இந்தியர் என்ற ஒரு இந்தியரை கைது பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கா. இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் மற்றொரு பக்கம் சீனாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தானி பயங்கரவாதிகளை இந்தியாவிடம் சில பேரை சீனா ஒப்படைத்துள்ளது. இது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம், இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, மாலத்தீவில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் மோதல் எப்போ இதற்கு முன்னாடி இருந்து இந்தியாவை ஆதரவு அரசு, அதற்கு பிறகு சைனா ஆதரவு அரசு. இப்போது இந்தியாவின் படைகளை மாலத்தீவு வெளியேறணும்னு சொல்லி அவுட் இந்தியா கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாலத்தீவு அதிபர் ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி பிரதமர் லட்சத்தீவுக்கு போகும்போது மாலத்தீவில் இருக்கிறவங்க சில மினிஸ்டர்ஸ் பிரதமருக்கு அகென்ஸ்டாக பயங்கரமாக ட்வீட்லாம் போட்டாங்க. அதற்கு பிறகு நிறைய இந்தியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது ரொம்ப மோசமாச்சுன்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு காரணம் சீனாவாக இருந்தது. ஆனால் கடைசி 2-3 மாதங்களாக எடுத்து பார்த்தால் மீண்டும் மாலத்தீவிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு நல்ல உறவு டெவலப் ஆகுதுன்னு பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு 28 தீவுகளை இந்தியா அங்கே ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறதுக்கு 28 தீவில் இந்தியா கிட்ட அவங்க 28 தீவை கொடுக்கல அப்படின்னு சில பேர் யூடியூப்ல போடுறாங்க. அதனால் அங்கே இந்தியா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறாங்க, டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அதோ அங்கே ஒரு விஷயம் இருக்குது. அதற்கு பிறகு நம்ம மாலத்தீவில் பார்த்தோன்னா, மாலத்தீவில் அங்கே இப்போ பங்களாதேஷில் எப்படி ஒரு ரிஜீம் சேஞ்ச் ஆப்ரேஷன், ஆட்சி மாற்றம் அமெரிக்கா பின்னணியிலேருந்து நடந்துச்சோ, மாலத்தீவிலும் அங்கே இருக்கக்கூடிய வங்கியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் அமெரிக்கா பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி செய்திகள் பார்க்க முடியுது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் பேசுவோம். பட் ஒரு மேலோட்டமான பார்வைக்கு நான் சொல்ல வரேன். ஸோ மாலத்தீவில் இந்தியாவா சீனாவா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் போயிட்டு இருந்த அந்த ஒரு மாலத்தீவு சடனாக ஒரு 2-3 மாதங்களாக சீனாவுடனும் சரி இந்தியாவுடனும் சரி ஒரு சமமான உறவை பயணிக்கிறது நோக்கி மாலத்தீவு போயிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியும். அதிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்தியாவும் சீனாவும் ஒரு ஜியோபொலிட்டிக்கலாக ஒரு சமரசத்திற்கு வராங்க. பார்டரில் சமரசம் வர்றது முதலில் ஜியோபொலிட்டிக்கலாக ஒரு சமரசம் வர வேண்டும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும். ஏன்னா ஒரு பிரதமருக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவங்களுக்கும் 1-on-1 மீட்டிங் நமக்கு தெரியும். 2019 சீன அதிபர் மகாபலிபுரம் வந்தார். அதற்கு பிறகு ஒரு வாட்டி கூட சீன அதிபருக்கும் நமது பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் 1-on-1 மீட்டிங் நடக்கலை. அந்த லெவலுக்கு ஒரு உறவு என்பது மோசமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஜியோபொலிட்டிக்கலாக ஒரு கிளாஷ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எல்லையில் அந்த கல்வான் கிளாஷ் நடந்ததற்கு பிறகு இந்த உறவுகள் ரொம்ப
மோசமாக ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடியும் ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் வந்துட்டு நிறையா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேணாம். ஆனால் அந்த ஆட்சியாளர்களுக்கு இடையே, அந்த 2 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு ஒன்று, எல்லையில் அந்த 2 ஆர்மியும் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கிறது 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. அந்த 2 நாடுகள் ஆட்சியாளர்கள் கிட்ட அந்த உறவு வந்து கொஞ்சம் டோன் டவுன் ஆச்சுன்னா எல்லையிலையும் வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனை குறையதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனை எங்கே போய் முடியறது, ஓகே நம்ம சமரசத்திற்கு இந்தியாவும் சீனாவும் வந்தே ஆகணும் அப்படின்னு வந்து எங்கே இது போய் முடியுதுன்னா, இந்த வங்கதேசத்தில் நடந்த பிரச்சனை. வங்கதேசத்தில் இருந்த ஷேக் ஹசீனா அரசு இந்தியா ஆதரவான அரசு, ஆனால் சீனா எதிர்ப்பு அரசு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சீனா கிட்ட ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஷேக் ஹசீனா கவர்மெண்ட். அதே மாதிரி இந்தியா கிட்ட இந்தியா ஆதரவாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட். இந்தியாவுக்கு ஒரு படி மேலே, அதற்கு கீழே சைனா, அதற்கும் கீழே அமெரிக்கா. அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கக்கூடிய கவர்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வங்கதேசத்தில் இருந்த கவர்மெண்ட் அமெரிக்காவிற்கு எதிரி, இந்தியாவிற்கு நல்ல க்ளோஸ் பார்ட்னர், சீனா கிட்ட ஒரு நியூட்ரல் பார்ட்னர், சைனா கிட்ட நடுத்தர மாதிரியாக இருப்பாங்க. ஸோ அந்த அரசை கவிழ்த்து விட்டு புதுசாக இந்த முகமது யூனஸ்னு இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, எங்கே அப்படியே தூக்கி ஏர்லிஃப்ட் பண்ணி எங்கே போட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த முகமது யூனஸ் என்பவர் அனைவருக்குமே தெரியும், ஒரு அமெரிக்காவின் கைகூலி. ஸோ இந்த முகமது யூனஸ் அரசு வந்தது அந்த இடத்தில் இந்தியாவிற்கும் பிரச்சனை, சீனாவிற்கும் பிரச்சனை. இது ஒரு விஷயம். ஸோ இந்த 2 இடத்தில் நம்ம 2 பேருக்கு காமனாக ஒரு எதிரி வந்து நம்ம பக்கத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று இருக்குது. 2வது, அந்த இடத்தில் இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்ட் என்று வங்கதேசத்திற்கு கீழே ஒரு தீவு இருக்குது. அந்த தீவை வந்து எடுத்துட்டு அமெரிக்கா வந்து ஒரு மிலிட்ரி பேஸ், நேவல் பேஸ் ஒன்று போடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதே எதற்குன்னா, இந்த இந்தியன் ஓஷன் ஃபுல்லாகவே ஒரு பவர் ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்கு அதை அவங்க செய்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அமெரிக்கா ஒரு 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு பெரிய சூப்பர் பவர் ஆனாங்க. அதற்கு பிறகு பிரிட்டன் என்பது சூப்பர் பவராக இருந்தது. அமெரிக்கா சூப்பர் பவர் ஆன பிறகு ஒரு வாட்டி கூட அவர்கள் இந்தியன் ஓஷனை டாமினேட் பண்ணதே கிடையாது. பிரிட்டன் இருக்கும்போது பிரிட்டன் டாமினேட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவை அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்தியன் ஓஷன் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா ஒரு முறை கூட இந்தியன் ஓஷனை வந்து டாமினேட் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஸோ அவர்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இந்தியன் ஓஷனை வந்து டாமினேட் பண்ணணும் என்பது. ஸோ இப்பொழுது வங்கதேசத்தில் நடந்த அந்த ஒரு ஆட்சி மாற்றம் என்பது அதற்கு வழிவகுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது என்பதால் இந்தியன் ஓஷனில் இந்தியா தான் ராஜா. ஸோ நம்ம வந்து அதை யாருக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஈவன் ஃபார் சைனாவுக்கும் விட்டு தரக்கூடாது, அமெரிக்காவுக்கும் விட்டு தரக்கூடாது. 2வது, அமெரிக்கா அங்கே வர்றது வந்துட்டு சீனாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு வங்கதேசம். இந்தியாவோட பார்டர் இருக்குது, சீனா வங்கதேசம் பெரிய பார்டர் இல்லைன்னா கூட சீனாவிற்கு ரொம்ப க்ளோஸ் டிஸ்டன்ஸ் தான். அது பார்டர் எப்படி இருக்கலாம், அப்படி இந்தியாவை கொஞ்சம் தூரம் கிராஸ் பண்ணி போனால் சீனாவிற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய நாடு என்பது வங்கதேசம். ஸோ இந்த வங்கதேசத்தில் அமெரிக்கா வந்துட்டு அங்கே வந்து அவங்க இருக்கிறத, அங்கே இராணுவ தளம் வரலாம், அதே மாதிரி அந்த சன்மாடினில் கடற்படை வரலாம். இராணுவ தளம் அந்த இடத்துல வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சீனாவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். அதே மாதிரி இந்தியாவின் எல்லையில் அமெரிக்காவோட இராணுவ தளம் வந்து உட்காருதுன்னா அது இந்தியாவிற்கும் பெரிய ஒரு அச்சுறுத்தல். ஸோ இது எல்லாத்தையும் இருக்கும்போது 2 பேருக்கும் காமனாக இந்த இடத்துல புதுசாக ஒருத்தன் வந்து தாதாகிரி செய்கிறான். ஸோ அவனுக்கு எதிராக நாம் வந்து ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரு பார்வையிலும் இவர்கள் இருவரும் வந்து ஒன்றா சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்றா சேர்ந்துருக்காங்கிறது வெளிப்படையாக இன்னும் வரல. பட் பேக்ரவுண்டில் நடக்கிறத பார்த்தா அமெரிக்காவிற்கு எதிராக இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அஜித் டோவல் அவர்கள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இப்போ ரஷ்யாவிற்கு சென்ற போது அங்கே ரஷ்யாவில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து இந்த படைகளை பின்வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கார். இதை வந்து இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் உறவுகள் சரியாவதற்கு ஒரு முதற்கட்ட படின்னு சொல்ல முடியாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாலத்தீவு, அந்த காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இவங்களெல்லாம் வந்து இந்தியாவிடம் ஒப்படைச்ச விஷயம் இருக்குது. ஸோ இதை ஒரு அடுத்தபடியாக நாம் பார்க்கலாம். இந்த ஒரு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் உறவுகள் மீண்டும் சரியாகிறதுல அடுத்தபடியாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இந்த NSA மீட் வந்து ரஷ்யாவில் நடக்குது. பிரிக்ஸுக்கான NSAs எல்லா கண்ட்ரியோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்ஸும் அங்கே வந்திருக்காங்க. நம்மளோட அஜித் தோவல் அவர்களும் அங்கே போயிருக்காரு, வாங்கியை மீட் பண்ணாருன்னு சொன்னீங்க. அதே சமயம் அவர் புட்டின் அவர்களையும் 1-on-1 மீட் ஒன்று பண்ணார். சேம் டைம் ஒரு 2 months பேக் ஜெய்சங்கர் அவர்கள் போய் புட்டின் 1-on-1 மீட் பண்ணார். இது மேலோட்டமாக உக்ரைனில் என்ன மோடி அவர்கள் பேசினாருன்னு நான் சொல்ல தான் வந்திருக்கேன்னு அவங்க சொன்னாலும் அது இங்கே ஏதாவது ரோல் ப்ளே பண்ணியிருக்கா? அதாவது சைனாவுக்கு டிஸ்எங்கேஜ் பண்ணுறதுல இந்த விஷயங்கள் ஏதாவது ரோல் ப்ளே பண்ணியிருக்கா? இல்லை, அங்கே ரஷ்யாவில் 2 விஷயம் பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம், அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் போடுறோம். பட் திருப்பியும் மீண்டும் நான் ஒரு ஷார்ட்டாக வந்து கிறிஸ்பாக என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போருக்கு இடையான அந்த ஒரு பேச்சுவார்த்தை
அங்கே அஜித் டோவல் வந்து அங்கே போய் சொன்னார், மோடி வந்து யுக்ரைன் போயிட்டு வந்ததை பற்றி உங்களிடம் விவரிக்க நான் இங்கே வந்திருக்கேன், பிரதமர் என்ன உங்களை அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் வேறு ஒரு நாட்டை போய் அந்த நாட்டுடன் இருக்கக்கூடிய தலைவரை மீட் பண்ணும்போது 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று கேமரா முன்னாடி நடக்குதுங்கிறது ஒன்று, கேமராவிற்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு ஒன்று. கேமராவிற்கு பின்னால் என்ன நடக்குது என்பது தான் ரியல் ஜியோ பாலிட்டிக்ஸ். யாருக்குமே அது என்னன்னு தெரியாது. இப்போ நம்ம பேசுகிறோம்னா கேமராக்கு பின்னாடி இது இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நம்மவும் பேசுவோம். யாராக இருந்தாலும் இந்தியாவில் ஒரு பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், ஒரு நல்ல அனலிஸ்டாக இருந்தால் கூட ஒரு வியூகத்தால் மட்டும்தான் பின்னாடி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பேச முடியும். முன்னாடி நடந்தது மட்டும்தான் நமக்கு வெளிப்படையாக தெரியும். ஸோ இந்த ஒரு ராஜதந்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் 99% என்ன நடக்குதுங்கிறது வெளில தெரியாது. அந்த 1% மட்டும்தான் நம்ம காட்டுவாங்க. அந்த 1% தான் அஜித் டோவல் ரஷ்ய அதிபர் புட்டின் கிட்ட சொல்கிறாரு. என்னன்னா, யுக்ரைனில் பிரதமர் போயிட்டு வந்ததை பற்றி உங்களை நான் விவரிக்க வரேன். ஸோ அந்த விஷயம் நம்ம என்னென்னு எடுத்து பார்த்தா, ரஷ்யாவிற்கும் பிரதமர் ஜூலை மாதம் போகிறாரு, அதுக்கப்புறம் யுக்ரைனுக்கும் போகிறாரு. ஸோ இங்கே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை பிரதமர் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்தியாவால் அதை பண்ண முடியுமா, அதெல்லாம் அது ஒரு அடுத்த விஷயம். ஆனால் இந்தியா ஒரு அமைதி பிளான் இந்தியா இப்போது ரஷ்யாவிற்கு அதை எடுத்துகிட்டு போய் அந்த பிளானை ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அஜித் டோவல். அப்படிங்கிறத நம்ம ஒரு பார்வையாக பார்க்கலாம். இந்தியாவால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், இந்தியா தற்போது அந்த லெவலுக்கு ஒரு 2 பெரிய நாடுகள், யுக்ரைன் நம்ம பார்க்கக்கூடாது, அமெரிக்கா ரஷ்யா, இங்கே இருவருக்கும் இடையே இங்கே மீடியேட் பண்ணுற லெவலுக்கு இந்தியா போயிட்டு இருக்காங்கன்னா அதே நாம் பெருமைப்படக்கூடிய விஷயமாக நாம் இந்த இடத்தில் பார்க்க முடியும். இந்த பிரச்சனையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியுமான்னு தெரிலனா, ஒரு நெகோஷியேஷனுங்கிறது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற நான் பிரச்சனை பண்ண தான் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, வேறு நாட்டோ என்பது ரஷ்யாவை நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, யார் இந்தியா மட்டும் இல்லை, யார் தான் இப்போ என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியாது. இது ஒரு விஷயம். இது கேமராக்கு முன்னாடி நடந்த விஷயம். கேமராக்கு முன்னாடி இருக்கிறது ரஷ்யா யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கேமராக்கு முன்னாடி இருக்கு. ஆனால் ரியல் கேம் இந்த இடத்துல நடந்தது என்னன்னா, இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை என்பது தான் இங்கே ரியல் கேமாக கேமராவிற்கு பின்னாடி இருந்த ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அஜித் டோவல் என்பவர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். ஜென்ரலாக ஈக்குவல்ஸ் வில் மீட் ஈக்குவல்ஸ் சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போது பிரதமர் ரஷ்யா போனார்னா அவர் புட்டினை சந்திப்பார். இதுவே அமைச்சர் யாராவது போனாங்கன்னா, இப்போ ஃபைனான்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டர் போகிறாருன்னா ஃபாரின் மினிஸ்டர் சந்திப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜென்ரலாக ரஷ்யாவிற்கு எந்த ஊருக்கு போனாலும் மோஸ்ட்லி இதுதான் நடக்கும். நம்ம விட ஒரு வீக்கான கண்ட்ரிக்கு போகிறவங்க டேரெக்டாக தலைவரை சந்திப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்சங்கர் ஒரு சின்ன நாடுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய நாட்டின் தலைவரை சந்திப்பார். ஆனால் நமக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய கண்ட்ரிலையும், ஆனால் நம்மளை விட பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்ட்ரி ரஷ்யா மாதிரி ஒரு கண்ட்ரி, ஒரு மிலிட்ரி லெவலில் நம்மளோட அங்கே பவர்ஃபுல்லான கண்ட்ரி தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அங்கே மாதிரி போகும்போது மோஸ்ட்லி வெளியுறவுத்துறை அமைச்சர்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பாங்க, பாதுகாப்பு ஆலோசகர்னா பாதுகாப்பு ஆலோசகரை சந்திப்பாங்க, இப்படி தான் இருக்கும். ஆனால் ரஷ்யாவிற்கு இதே மாதிரி பிரிக்ஸ் ஃபாரின் மினிஸ்டர் மீட் நடக்கும்போது 2 மாதங்களுக்கு முன்பு ஜெய்சங்கர் ரஷ்யாவிற்கு போனார். அந்த ரஷ்யாவிற்கு அவர் போகும்போதும் புட்டினை பார்த்தார். ஸோ அந்த ஈக்குவல்ஸ் மீட் ஈக்குவல் கிடையாது. ஜெய்சங்கரை விட பெரியவர் புட்டின். ஸோ புட்டின் இறங்கி ஜெய்சங்கரை மீட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அஜித் டோவல் ஜெய்சங்கருக்கு கீழே ரேங்கிங் படி பார்த்தா முதல்ல மோடி, அப்புறம் ஜெய்சங்கர், அப்புறம் தான் அஜித் டோவல் வரணும். இந்த ஒரு ஃபாரின் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அது ராஜ்நாத் சிங் அவரையும் நான் விட்டுட்டேன். ஸோ அதற்கெல்லாம் பிறகு தான் அஜித் டோவல். ஸோ அஜித் டோவலை புட்டின் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமே கிடையாது. ஆனால் புட்டின் அந்த இடத்துல ஒரு இறங்கி அஜித் டோவலை சந்திச்சிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இரண்டாவது, அஜித் டோவல் என்பவர் அந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு ஒரு பயங்கர எக்ஸ்பர்ட்னு நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ஜென்ரலாக எல்லாருமே எக்ஸ்பர்ட்னு சொன்னாலும், அஜித் டோவலோட ஹிஸ்ட்ரி, அவருடைய சாமர்த்தியம் என்பது ஒரு இந்தியாவின் ஜேம்ஸ் பாண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர் அஜித் டோவல். ஸோ அவருக்கு தெரிஞ்ச விஷயம், அவருக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ், அவருடைய நெகோஷியேட் பண்ணக்கூடிய அவருடைய ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப அதிகம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது புட்டின் அவர்களிடம் இறங்கி சந்திக்கிறாங்க. ஸோ அஜித் டோவல் ஹேஸ் எ ரோல் டு பிளே. அவருக்கு ஒரு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நீங்கள் ஒரு பீஸ் நெகோஷியேட் பண்ணி அனுப்புவதற்கு இவர் அந்த ஒரு ஸ்கில் அஜித் டோவல்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பிரதமர் அவர்கள் அஜித் டோவலை அங்கே அனுப்பியிருக்கார். ஸோ அஜித் டோவல் புட்டினை சந்திக்கிறார் ஒன்று. அதே மாதிரி சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரையும் சந்திக்கிறார். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது வெளியுறவுத்துறை அமைச்சரும் அஜித் டோவலுக்கு, சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரும் அஜித் டோவலுக்கு மேலே இருக்கக்கூடியவர் தான் அந்த ஒரு பவர் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது. ஸோ அவரும் இறங்கி அஜித் டோவலை சந்திக்கிறார். அப்படிங்கும்போது இந்த இடத்துல அஜித் டோவல் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இவர்கள் இருவருமே இறங்கி சந்திக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது நம்ம எடுத்து பார்த்தால், உலக லெவலில் ஒரு ஒரு அமைதி சூழ்நிலை இப்பொழுது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்று ரஷ்யா யுக்ரைன் போர் போயிட்டுருக்கு. ரஷ்யாவிற்கு எதிராக
நாட்டோவுடைய இன்டைரக்ட் போராக தான் நம்ம பார்க்கணும். நாட்டோ வந்து ரஷ்யாவை நோக்கி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகிறாங்க. ஸோ ரஷ்யாவிற்கு அது ஒரு தலைவலியாக இருக்குது. சைனா இந்த இடத்துல பார்க்கும்போது சைனாவை அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றி வளைச்சிட்டாங்கிறது நம்ம பார்க்கணும். சைனாவிற்கு கிழக்கில் ஜப்பான் கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்காவின் ஒரு அதாவது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஜப்பானுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசிலாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் அமெரிக்காவுடைய படை அங்கே செல்லக்கூடிய அளவிற்கு ஜப்பான் வந்து அமெரிக்காவிடம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடு. எங்கே ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி அங்கே போய் செட் ஆகிறாங்களோ அங்கேயே வேற ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி வந்து அங்கே பேஸ் போடுறாங்கன்னா அப்பொழுதே அந்த கண்ட்ரியோட இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி என்பது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ ஜப்பான் அந்த மாதிரி, சவுத் கொரியா அதுவும் சைனாவிற்கு கிழக்கில் இருக்கக்கூடிய நாடு, அங்கேயும் அமெரிக்காவுடைய படை இருக்குது. அதே மாதிரி சீனாவிற்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியா என்று சொல்லக்கூடிய பல நாடுகளும் அமெரிக்காவிடம் ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய நாடு. சில நாடுகளில் அமெரிக்காவுடைய பேஸும் அங்கே இருக்குது. அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள், கடற்படை தளங்கள் சிலதெல்லாமும் அந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சீனாவிற்கு கிழக்கில் பல இடங்களில் அமெரிக்காவுடைய கடற்படை தளம் இருக்குது. சீனாவிற்கு மேற்கில் நாம் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா பாகிஸ்தான் சீனாவிற்கு மேற்கில் அப்படியே பார்டர் 2 பேரும் ஷேர் பண்ணலனாலும் பிஓகேவோட ஷேர் பண்ணுவோம். அது பார்டர்லாம் கிடையாது, நம்ம பார்டர் அது, ஓகேவா? ஆனால் ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடு. வடக்கில் பாகிஸ்தான் என்பது சீனாவின் அடிமை நாடாக இருந்தது இம்ரான்கான் இருக்கிற வரைக்கும். ஆனால் இம்ரான்கான் ஆட்சி மாற்றி எப்போ ஷபாஸ் ஷெரீப் ஆட்சிக்கு வந்தவரோ அப்பொழுது இருந்து பாகிஸ்தான் அமெரிக்காவின் அடிமை நாடாக ஆயிடுச்சு. ஸோ பாகிஸ்தானும் கையை விட்டு போயிடுச்சு. அதற்கு பிறகு இருந்தது ஈஸ்ட் பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ். ஒரு காலத்தில் இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான், இப்பொழுது பங்களாதேஷ். ஆனால் தற்போது மீண்டும் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் ஈஸ்ட் பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே நடக்கிறது. ஸோ வங்கதேசமும் இப்போ அமெரிக்கா கிட்ட போயிடுச்சு. அதற்கு பிறகு மயன்மாரில் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மயன்மாரில் உள்ளே வந்து உள்நாட்டு போர் என்பது ஒன்று நடந்துட்டு இருக்கு. அந்த போரில் மயன்மாரில் இருக்கக்கூடிய சைனாவோட ஹோல்டு வந்து குறையுது. ஒரு பாதி தான் சைனா கண்ட்ரோல் இருக்கு, பாதி அமெரிக்கா கண்ட்ரோல் போயிடுச்சு. ஸோ எல்லா பக்கமும் சீனா ஆகி அமெரிக்கா சுற்றி வளைச்சிட்டாங்க. ஸோ சீனா வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லான நாடுங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் தான் இந்த இடத்துல தாதா அப்படிங்கிற மாதிரி சீனா கிட்ட வந்து அமெரிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதை தவிர மீதி சீனாவிற்கு இருக்கக்கூடிய ஒரே நெய்பர் வந்து இந்தியா தான். இந்தியாவுடையும் தேவையில்லாமல் பகைச்சிக்கிட்டு இந்தியாவை வந்துட்டு இந்த மாதிரி அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் அந்த மாதிரிலாம் இந்தியாவில் இல்லைனாலும் தேவையே இல்லாமல் அவங்க இந்தியாவை வந்து பகைச்சிட்டாங்க. இதை விட்டா பாருங்க, தைவான் விட்டா பாருங்க, தைவானும் அமெரிக்காவுக்கு மிக க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடு. ஸோ அப்படி இருக்கும்போது தேவையே இல்லாமல் நியூட்ரலாக நடுத்தரமாக இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை போயிட்டு தேவையில்லாமல் எல்லை சீண்டி பகைச்சிட்டு இப்போ அதனால் வந்து அதுவும் இப்போ நான் சொன்ன எல்லா நாடுகளை விட ஒரு பவர்ஃபுல்லான மிலிட்ரி இருக்கக்கூடிய நாடு இந்தியா. அந்த நாடையும் சேர்ந்து பகைச்சுட்டோன்னா சைனா அப்படியே அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும் அதெல்லாமே வைத்து பார்க்கும்போது அப்படியே சைனா வந்து கிரம்பிள் பண்ண முடியும் அமெரிக்காவால் சைனாவை, இந்தியாவை தேவையில்லாமல் பகைச்சுட்டாங்கன்னா. ஸோ இத்தனை எதிரியை நாம் சுற்றி வச்சுட்டு இருக்கும்போது இந்தியாவை நாம் எதிரியாக வைத்துக்கொள்வது வந்து எந்த விதத்திலும் நமக்கு யூஸ் இல்லை. எல்லையிலையும் நம்மளால் இந்தியா கிட்ட எதுவும் இந்தியாவை தோற்கடித்த ஒரு பெரிய கெயின் எதுவும் வந்து இந்தியாவோட நாட்டுக்குள்ளே இவங்க ராணுவம் வந்து ஏதோ லேண்டை கேப்சர் பண்ணி ஏதோ 2000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஏதோ பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அதெல்லாம் சான்ஸே இல்லை, அதெல்லாம் நடக்கவே இல்லை. 1957 சில போர்ஷன் ஆஃப் லேண்ட் நம்ம சைனா கையில் போச்சு. அதற்கு பிறகு இது நடக்கலை. இந்த மாதிரி எதுவும் 1963 போரில் போச்சு அதற்கு பிறகு. ஸோ அதற்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய செய்தி எல்லாமே பொய் செய்திங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவையும் எதுவும் அவர்களால் பார்டர்லையும் மிலிட்ரியால் இந்தியாவை எதையும் பண்ண முடியல. அப்படிங்கும்போது ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரு உலக ராஜதந்திர ரீதியாக எதற்கு இந்தியாவை பகைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து சீனாவிற்கு வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி இருக்கிற கட்டத்தில் இந்தியாவிலும் அமெரிக்கா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்களை போய் சந்திக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையில் எதுக்கு அமெரிக்கா உள்ளே வரணும், வர வேண்டிய தேவையே இல்லை. அண்ட் அதே மாதிரி பார்த்தோன்னா இந்தியாவிற்கு கிழக்கில் வங்கதேசத்தில் வந்து அமெரிக்கா வந்து அங்கே பிடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு கிறித்துவ நாடை உருவாக்க வேண்டும். வங்கதேசத்திலிருந்து கொஞ்சம் பகுதி, மயான்மாரிலிருந்து ஒரு கொஞ்சம் பகுதி, அதற்கு பிறகு மணிப்பூர் மற்றும் மிசோரம் இந்தியாவின் ஸ்டேட்ஸ் இந்த 2 இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் பகுதியாக ஒரு கிறித்துவ நாடை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்கா இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஸோ இந்தியாவிற்கு இது பிரச்சனையாக முடியுது. இந்தியாவிலும் நிறையா கலவரங்கள் ரீசெண்டாக வந்து இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இந்த ஆன்டி-சிஏஏ ப்ரொட்டஸ்டாக இருக்கட்டும், இதற்கு பின்னாடி வந்து வெளிநாட்டு சதி, குறிப்பாக அமெரிக்காவின் இருக்கக்கூடிய சதி. அமெரிக்கானா அப்போது ட்ரம்ப் தான் ஆட்சியில் இருந்தார். ட்ரம்ப் இந்தியாவிற்கு எதிரானவர் கிடையாது. ஆனால் அமெரிக்கா என்பது ஒரு ஆட்சியாளர் மாதிரி இருக்கக்கூடிய நாடு கிடையாது. அமெரிக்காவில் டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ சீனானா நம்ம டேரெக்டாக ஜி ஜின்பிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டாரா சீனா மாரி எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ரஷ்யாவிலும் வந்து புட்டின் வந்து நோன் டேரா நோ தான். ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு இருக்கிறது ஒரு டம்மி பவர். பிரசிடென்ட்டை மீறி அமெரிக்காவில் நிறையா பவர்ஃபுல்லான சக்திகள் இருக்குது. டீப் ஸ்டேட்டுங்க, ஃபார்மா லாபியாக இருக்கட்டும், வெப்பன் லாபியாக இருக்கட்டும், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் டீப் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்கள கிளின்டன் ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ மாதிரி பல ஃபவுண்டேஷன்ஸ்
வந்து என்ஜிஓ மாதிரி இருந்துட்டு, முக்கியமாக சொல்ல போனால் ஜார்ஜ் சோரோஸ் என்ற ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணாப்பினால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவிற்குள் என்னெல்லாம் பிரச்சனை பண்ணலாம் என்று அந்த அமெரிக்கா சைட்லேருந்து நினைக்கும் போது அது இந்தியாவிற்கும் ஒரு அச்சுறுத்தலாக மாறும்போது ரஷ்யா, சைனா, இந்தியா 3 பேருமே இந்த ஒரு அச்சுறுத்தலைகள் வந்து சந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த 3 பேரும் சேருவது வந்து கட்டாயமாகிறது. ஆனால் இந்த இடத்தில் பிரச்சனையாக இருப்பது சீனா மட்டும்தான். தேவையே இல்லாமல் இப்படி ஒரு உலக லெவலில் இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் இந்தியாவை பகைத்து கொண்டு விட்டு அவர்கள் இருப்பதை வந்து புட்டின் வந்து ரொம்ப ஒரு ஹீஸ் நாட் அன் ஆர்டினரி மேன், ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலாக உலக அரசியலை ஒரு ரொம்ப ஷூடாக அணுகக்கூடியவர். புட்டின் வந்து இந்த இடத்துல நெகோஷியேஷன் சைனாவை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி இந்தியா கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதனால் பிரச்சனை தான் வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. இந்தியா, சைனா, ரஷ்யா 3 இணைவது தான் இந்த இடத்துல இந்த உரிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு. அந்த ஒரு ஏஷியா குறிப்பாக சொல்ல போனால் மெயினாக இங்கே இருக்கக்கூடிய 3 நாடுகள், அதுவும் சவுத் ஈஸ்ட் ஏசியா, சவுத் ஏஷியா, ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ரஷ்யா பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏஷியா பார்ட், இங்கே இருக்கக்கூடிய மெயின் கண்ட்ரிஸ் வந்து ரஷ்யா, சைனா, இந்தியா. நான் 3 ஒரு ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பை வந்து பாதுகாப்பை வந்துட்டு இருக்கும் அப்போ தான். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் இந்தியாவோட இந்த இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லதில்லை, இந்தியாவிற்கும் நல்லதில்லை, எங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் நல்லதில்லை, இந்த ஏரியாக்கே நல்லதில்லை. அதனால் நீங்கள் வந்து இந்தியாவோட சமரசம் செய்து போயே ஆகணும் அப்படின்னு வந்து புட்டின் வந்து சொல்வதாக செய்திகள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் இது சைனாவே சமரசம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும்னா, இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த பின்வாங்குறாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து மெயினாக சைனா கிட்டேருந்து தான் வந்துட்டு வந்திருக்கு. எல்லையில் வந்து படைகள் வந்து பின்வாங்குறாங்கிறது வந்துட்டு டேரெக்டாக சைனா கிட்டேருந்து தான் வந்திருக்கு. சைனா தான் அது ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கும்போது சைனாவே வந்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய ரஷ்யாவில் போய் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. புட்டின் நெகோஷியேட் பண்ணியிருக்காரு. சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அவர்கள் பின்வாங்கியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி வங்கதேசத்தில் யூஎஸ்ஏவோட இது வந்துருச்சு, மியான்மார் வந்துருச்சு, பாகிஸ்தான் வந்துருச்சு, ஆப்கானிஸ்தானுக்கும் அவங்க தாலிபானுக்கு நிறைய ஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இந்தோனேஷியாவில் அவங்க ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வருது. இது இல்லாமல் பல மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லேயும் அவங்களோட ஹேண்டு நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது ஒரு கடைசி ஒரு 40-50 வருடங்களில் இவ்வளோ லார்ஜர் ஏரியாவில் யூஎஸ்ஏ இவ்வளோ அவங்களோட ஹேண்டில் போய் அட் அ டைம் பண்ணி பார்த்ததில்லைன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி அவங்க பண்ணுறாங்க? இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு காரணம் என்ன எடுத்து பார்த்தாலும் அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டெஸ்பரேஷன், அவர்களுடைய பவர் வந்து உலக லெவலில் குறைஞ்சிக்கிட்டே வருது. கீழே இருக்கக்கூடிய நாடுகளுடைய பவர் வந்து மேலே வந்துகிட்டே போகிறாங்க. சைனா வளர்ந்துட்டு வராங்க, இந்தியா வளர்ந்துட்டு வராங்க, பல நாடுகள் வந்து அமெரிக்காவை நோக்கி வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்கா வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டே போகிறாங்க. ஒரு அவங்களுடைய வீக் இந்த சென்ஸ் நான் ஒரு பொருளாதாரம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல, உலக லெவலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் என்பது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்த ஒரு உலக அரசியல் என்பதும் ஒரு சப்ஜெக்ட் தான், அது ஒரு படிப்பு மாதிரியே அதெல்லாம் இருக்குது. எப்படி ஒரு மேக்ஸு, சயின்ஸு இதெல்லாம் ஒரு தியரி இருக்கோ அதே மாதிரி இதிலும் ஒரு தியரி இருக்குது. அந்த தியரி பேர் வந்து டைனாமிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் தியரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான் ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க, நான் இதை புரியவும் வைக்கிறேன். ஏன்னா ஒரு சக்தி வாய்ந்த நாடு, அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது, கீழே இருக்கக்கூடிய நாடுகளோட பவர் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஆனால் ஸ்டில் அந்த சக்தி வாய்ந்த நாடு நம்பர் 1 தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற மார்க் குறைஞ்சிருச்சு. அதாவது 2வது இருக்கிற மார்க் 60 மார்க் எடுக்கிறான், முதல்ல எடுத்தவன் 100 மார்க் இருக்கானா, முதல்ல இருக்கிறவன் 80க்கு வந்துட்டான், 2வது இருக்கிறவன் 70க்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த முதல்ல இருக்கிறவன் தான் ஃபஸ்ட்டு தான் இருக்கான். ஆனால் முதலுக்கும் 2வதுக்கும் கேப் குறைஞ்சிருச்சு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் தான் அமெரிக்கா வந்து முதல்ல தான் இருக்காங்க, ஆனால் குறைச்சிட்டே வராங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடு இந்த தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு போரை உண்டாக்கினா, ஒரு போர் வந்துட்டு பண்ணுறாங்க, 2-3 இங்கே இருக்கக்கூடிய நாடுகளோட போர்லாம் பண்ணுறாங்க, அதில் 1வது இருக்கிற நாடு தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது 2வது 3வது இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆயிரும். ஃபஸ்ட்டு இருக்கிற நாடுக்கும் வந்துட்டு ஒரு சேதம் நடக்கும், ஆனால் அவங்க தான் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவங்க திருப்பியும் அவங்க நம்பர் 1ல் கேப்பில் 1வதுக்கும் 2வதுக்கும் கேப் திருப்பி அதிகமாகிடும், 2வது ரொம்ப கீழே தள்ளிடலாம். அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த டைனாமிக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் தியரி. ஒரு வாரை வந்து இந்த பவரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு பவர் குறைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு போரை உண்டாக்கி அந்த ஒரு பவரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு பிரச்சனையை உண்டாக்கி, போருன்னு இந்த இடத்துல நம்ம இது ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பேசக்கூடிய ஒரு தியரி. இதெல்லாம்
இப்போ நம்ம அதை போருங்கிறத பார்க்காம ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நம்ம முதல்ல இருந்துடும் மற்றவங்களை கீழே தள்ளிடணும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஒரு டெஸ்பரேஷனில் தான் அவர்கள் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தியரி என்பது இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அந்த நேரத்தில் இந்த போர்னு பார்க்கக்கூடிய இந்த போரை ஒரு கருவியாக சக்தியை பவரை தக்க வச்சுக்கிறதுக்கு போரை கருவியாக பயன்படுத்தக்கூடியதில் இந்த ஒரு தியரி என்பது வருது. ஆனால் இப்பொழுது அந்த போர் என்பதே ஆல் அவுட் வார்ஃபேர்னு சொல்கிறாங்க. சைபர் வார்ஃபேர் உண்டு, கெமிக்கல் வார்ஃபேர் உண்டு, பயோ வார்ஃபேர் உண்டு, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் உண்டு. ஒரு உள்நாட்டில் ஒரு பிரச்சனையை வெளியிலேருந்து நம்ம ஒரு வெளிநாட்டு அவங்க இராணுவத்தை ஒரு ஆளை கூட பயன்படுத்தாமல் உள்ளே இருக்கிறவங்களை விலை கொடுத்து வாங்கி உள்நாட்டிலே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடிய வார்ஃபேர் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு போரின் யுக்தியாக தான் இந்த 2024 பார்க்கப்படுகிறது. ஸோ அமெரிக்கா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, யுக்ரைனை பயன்படுத்தி ரஷ்யாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள், ரஷ்யா வளரக்கூடாது மிலிட்ரியாக, அண்ட் கல்ஃபில் நிறைய கண்ட்ரிஸ் வளருதா, அங்கே ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்கி விட்டால் அங்கே இருக்கிற நாடுகள் யாரும் வளர மாட்டாங்க, அவங்க திருப்பி கீழே போயிடுவாங்க. அண்ட் இந்தியாவும் சைனாவும் மெயினாக இந்த 2 நாடுகள் தான் ஒரு லாங் டேர்மாக அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடிய ஒரு த்ரெட். ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்கள் கழிச்சு நம்ம பார்த்தோன்னா அமெரிக்காவிற்கு இணையாக இந்தியா சைனா இருவரும் வந்து குளோபல் லெவலில் வந்துடுவாங்க. மேபி ஒரு 2047 50 அந்த மாதிரி டைமில் நம்ம பார்த்தாலே அமெரிக்காவிற்கு இணையாக இந்தியாவும் சைனாவும் பொருளாதாரம், மிலிட்ரி எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலும் வந்துடுவாங்க. அதற்கான அறிகுறிகள் இப்போ வந்து தெரியுது. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்யூச்சராக அவங்க வந்து வளர்கிறது அந்த புல்லுலே கிள்ளி போடணும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இன்னும் அவர்கள் இன்னும் நமக்கு ஈக்குவலாக வரல. வளர்கிறதுக்குள்ளே அவங்க 2 பேருக்கும் ஒரு போர் பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்க 2 பேருமே அந்த பொருளாதாரம் வந்து போரால் அடி வாங்கும், சேதம் ஏற்படும். ஸோ அந்த 2 நாடுகளும் திருப்பியும் வந்து கீழே போகும், நம்ம மேலே டாமினண்ட்டாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் போர் வந்தால் முதலில் விரும்பக்கூடிய நாடு வந்து அமெரிக்காவாக தான் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்க வேண்டும். ஏன்னா அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் எல்லா ஏரியாஸ்லையும் இருந்துச்சுன்னா அவர்கள் நாடு மட்டும் டாப்லேயே இருக்கும், மற்றவங்களாம் கீழே இருக்கணும். ஸோ இந்த ஒரு தியரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர்கள் அணுகிறாங்க. இதற்கு காரணம் அவர்களுடைய பவர் வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டெஸ்பரேஷனில் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ நம்ம நடக்கிற சூழ்நிலையை பார்த்தோம்னா, இப்போது இந்தியா, சைனா, ரஷ்யான்றது ஒரு மிகப்பெரிய எனக்கு தெரிஞ்சு நம்ம 3 பொருளாதாரத்தை சேர்த்தா நம்ம வந்து கிட்டத்தட்ட யுஎஸ்ஏ தாண்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது 3 கண்ட்ரிஸும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட்டு அப்படின்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது யுஎஸ்ஏ வந்துட்டு சேர்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருக்கா? அந்த 3 பேரையும் சேர்த்தால் கூட ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா வந்து ஸ்டில் இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் கண்ட்ரி. அந்த மாதிரி தான் வந்துட்டு 3 பேரும் சேர்ந்தாலும் இருக்கும். ஆனால் இது ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட்டுன்னு இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஏன்னா ஈஸ்டில் அமெரிக்காவின் அடிமை நாடுகள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வங்கதேசமே எடுத்துக்கோங்களேன், அதுவும் ஈஸ்டில் தான் இருக்குது. இந்தியாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய நாடு. ஒரு காலத்தில் இந்தியாவிலே இருந்த நாடு வங்கதேசம், ஒரு 100 இயர்ஸ் பேக் போனால். ஸோ வங்கதேசம் வந்து அமெரிக்காவுடைய இதில் தான் ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட்டுன்னு இது நம்ம சொல்ல முடியாது. பட் ஒரு 2 பார்ட்டாக வந்து உலகம் வந்து பிரிஞ்சு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்தியா ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக போக வேண்டிய நாட்டை இந்தியாவிற்கு பிரச்சனையில் அருகில் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி இந்தியாவிற்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனைகளை கிளப்பி விட்டு ரஷ்யா, சைனா, இந்தியா எல்லாம் ஒரே பக்கத்தில் அமெரிக்கா தள்ளுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி சீனா தேவையில்லாமல் இந்தியாவை பிரச்சனை பண்ணி அமெரிக்கா பக்கம் இந்தியாவை தள்ளுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. அப்படியே அமெரிக்கா தேவையில்லாமல் இப்போது ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் இந்த இடத்துல வந்துட்டு பார்க்குறேன். ஈஸ்ட் வெர்சஸ் வெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஆனால் உலகமே வந்து ஒரு மாதிரி பொலரைஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த இந்தியா, ரஷ்யா, சைனா இந்த 3 பேரும் சேர்றதுல என்ன மாதிரி ஒரு பவர் இது கிடைக்குதுன்னா, சைனா பெரிய மிலிட்ரி பவர் கிடையாது, அவங்க ஒரு எக்கனாமிக் பவர். ஆனால் ரஷ்யா வந்து ரொம்ப பவர்ஃபுல் மிலிட்ரி இருக்கக்கூடிய நாடு. மிலிட்ரி டெக்னாலஜியில் டாப் கிளாஸ் உண்டு ரஷ்யா கிட்ட. ஆனால் இது ரெண்டுமே இந்தியாவுக்கு கிடையாது. இந்தியாவுடைய சைனா வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் பவர்னு நம்ம சொல்லலாம். இந்தியா மேனுஃபேக்சரிங்லாம் இன்னும் நிறையா பார்க்க வேண்டிய இது இந்தியாவுக்கு இருக்குது. இந்தியா வந்து ரஷ்யா அளவிற்கு ஒரு மிலிட்ரி பவரும் கிடையாது, சைனா அளவிற்கு ஒரு எக்கனாமிக்கல் பவரும் கிடையாது. ஆனால் இந்தியாவோட பவர் இந்த இடத்துல என்ன வருதுன்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ், உலக அரசியல் அப்படின்னு வரும்போது இந்தியா மேலே நம்பகத்தன்மை இருக்குல்ல, அது வந்து இந்தியா அளவிற்கு எந்த உலக நாடுகள் மீது மற்ற நாடுகளை நம்ப மாட்டாங்க. சின்ன நாடுகள், பல நாடுகள் வந்து இந்தியாவை 100% நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து இந்தியா. ரஷ்யா மீது நம்பகத்தன்மை கிடையாது, சீனா மீது நம்பகத்தன்மை கிடையாது. ஆனால் அந்த ஒரு இதில் வந்து இந்தியா வந்துட்டு அவர்களோடு ஜாயின் பண்ணுறாங்கன்னா அதை நோக்கி இன்னும் போகலை. இந்த ரஷ்யா, இந்தியா, சைனா அலையன்ஸுங்கிறதுலாம் அஃபிஷியலாலாம் எதுவும் வந்து அனௌன்ஸ்லாம் ஆகலை. இவர்கள் மூவரும் வந்து ஒரு 2018 வரைக்கும் வருஷம் மீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க தலைவர்கள் எல்லாரும். இந்த சீனாவுடைய உறவு பாதிக்கப்பட்ட ஆரம்பிச்சோன்னா ரஷ்யா, இந்தியா, சைனா மீட்டிங்கும் சுத்தமாக நின்று போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல இந்தியா ஆட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் நெகோசியேஷன் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வரும்போது இந்தியா மேலே இருக்க மற்ற நாடுகள் வைக்கக்கூடிய ட்ரஸ்ட் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஸோ அது ரஷ்யா மீதும் கிடையாது, சீனா மீதும் கிடையாது என்பதால் இந்தியா இந்த இடத்துல ஒரு வேல்யூ இந்த அலையன்ஸில் ஆட் பண்ணுவாங்க நான் பார்க்குறேன். இந்த ஒரு குரூப்பிங் சேர்ந்துச்சுன்னா இன்டெரக்டாக சேர்ற மாதிரி இருக்குது, இதில் இந்தியா ஆட் பண்ணுவாங்கன்னு நான் பார்க்குறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, அதாவது வந்து யுக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும், இஸ்ரேல் ஹமாஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பங்களாதேஷில் இருக்கிறது, பாகிஸ்தானில் நடக்கிறது, இந்த மாதிரி யூஎஸ் இப்படி ஊடுருவல்கள் பண்ணுறது யூஎஸோட எலெக்ஷன்னால் எப்படி மாறும்? ட்ரம்ப் வந்தால் எப்படி இருக்கும், அவங்க கமலா ஹாரிஸ் வந்தால் எப்படி? என்னை பொறுத்தவரை யார் வந்தாலும் மாறாது. ட்ரம்ப் வந்தால் போர் நிறுவும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டோட பவர் வந்து கம்மி தான். இந்த பிரச்சனையை பண்ணுறது பிரசிடென்ட் கிடையாது, டீப் ஸ்டேட். இப்போது சைனா நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க, டேரெக்டாக பிரசிடென்ட் நினச்சா நிறுத்த முடியும். முன்னாடி இந்த இன்டர்வியூவில் இது நான் சொன்னேன். ஆனால் அமெரிக்காவில் இப்போ ட்ரம்ப் ஆட்சி மாற்றம் பண்ணுறதால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அதற்கு மேலாக ட்ரம்ப்பாலையும் வந்தாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரம்ப் இருந்த அந்த ஒரு 4 வருடம் ஆட்சியில் இந்த சிரியா போர், அந்த போர், இந்த போரெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆட்சி மாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆப்ரேஷன், சில இடத்துல நடக்கக்கூடிய கலவரங்கள், இவர்கள் பின்னாடி இப்போ நம்ம ஊரில் இந்த ஆன்டிசி ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, அதற்கு பின்னாடி இந்த ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன், வெளியூரில் இந்த அமெரிக்காவிலேருந்து என்ஜிஓஸ் மூலியமாக வரக்கூடிய பணம் வந்து அதிகம்ங்கிறது நமக்கே தெரியும். அந்த நேரத்தில் டெல்லியில் ஒரு பெரிய கலவரம் நடந்துச்சு 2020. அப்போ எப்போவுமே ட்ரம்ப் தான் அதிபராக இருந்தார் அந்த நேரத்தில். ஆனால் இது நடக்காமல் இல்லையே, இதற்கு பின்னாடி இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுங்கிறது ஒர்க் ஆகிட்டு தானே இருந்துச்சு. ஸோ இந்த அமெரிக்கா என்பது நாம் பேசுவது அமெரிக்கன் கவர்மெண்ட் கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாகவே நாம் அமெரிக்கா என்று நாம் பேசுவது வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் கிடையாது, அமெரிக்கன் டீப் ஸ்டேட் என்பதை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அமெரிக்கன் டீப் ஸ்டேட் என்பது பிரசிடெண்ட்டை மாறினாலும் மேபி அவர்களோட ஹோல்டு ஒரு 10% 20% குறையலாமே தவிர அவங்க இண்டிபெண்ட்டாக தான் வந்துட்டு செயல்படுவாங்க. ஸோ ஆட்சி மாற்றம் இந்த ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்தாலும் இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருமானா அது முடிவுக்கு வராதுன்னு தான் நான் பார்க்குறேன். இறுதி கேள்வி 2 பாகங்களாக கேட்குறேன். முதல்ல வந்து அடுத்த 25 வருடங்கள் எங்கே மேக்ஸிமம், இல்லை அடுத்த 5 வருடங்களோ எங்கே மேக்ஸிமம் ஃபோக்கஸ் இருக்கும் ஜியோ பொலிட்டிக்கலாக, அண்ட் இந்தியா சைனாவை நம்பலாமா? இது வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ்ன்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது. நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, இந்த தாலிபான் வந்துட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறின பிறகு ஃபுல் ஃபோக்கஸும் சவுத் சைனா சி அந்த இடத்துல தான் வந்துட்டு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும், கடல் வழியாக தான் ஜியோ பாலிட்டிக்ஸே நடக்கும், அந்த மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் நடப்பது என்ன? முதலில் நடந்தது, அதற்கு பிறகு நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் விஷயம், தாலிபான் 2021 ஆகஸ்ட்டில் வந்து வெளில போகிறாங்க. உடனே நடந்தது வந்து 22 பிப்ரவரியில் ரஷ்யா யுக்ரைன் போர். இந்த ரஷ்யா யுக்ரைன் போர் என்பது யூரோப், பியூர் யூரோப், 1700, 1800, 1900, 1940 இந்த மாதிரி போர் என்பது இட் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் யூரோப் ஜியோ பொலிட்டிக்கலி. இந்தியாலாம் செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நம்ம ஒரு பிரிட்டிஷோட காலனியாக இருந்தோம். அப்போ டேரெக்டாக பிரிட்டிஷ், ஃப்ரான்ஸு இவங்களாம் தான் மேஜர் பவர். அதை தவிர சைனாவும் ஜப்பானும் எக்ஸ்ட்ராவாக இருந்தாங்க. பட் மேஜர் ஃபோக்கஸ் ஆஃப் ஜியோ பாலிட்டிக்ஸ் அமெரிக்கா இருந்தாங்க. பட் அந்த ஒரு போர் ஆரம்பித்தது என்பதை நம்ம எடுத்து பார்த்தால் முதல் உலகப் போரும் சரி, 2ஆம் உலகப் போரும் சரி, அதற்கு முன்னாடி 1980கள் நடந்த நிறைய முக்கியமான போர்களும் சரி, எல்லாமே இட் வாஸ் பேஸ்ட் ஆன் யூரோப் என்பதை நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ அதே யூரோப்புக்கு போயிட்டு ஃப்யூச்சராக போவாங்க அப்படின்னு எல்லாரும் சவுத் சைனா சீக்கு தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் மூவ் ஆகும் அப்படின்னு பேசும்போது பாஸ்டில் போய் நிற்குது யூரோப்பில். சரி, அதுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப நாளாக கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு, இஸ்ரேல் ஹமாஸ் போயிடுச்சு. இந்த இஸ்ரேல் ஹமாஸ் மிடில் ஈஸ்ட் பிரச்சனை இப்போது ஏர்லி 2000s, 2007, 2008 இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ திருப்பி அகைன் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பாஸ்ட், இந்த ஃபியூச்சர் நோக்கி போகாமல். ஸோ இவ்வளோ நடக்கும்போது சவுத் சைனா சி அமைதியாக இருக்கானா? கிடையாது. தைவான் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிலிப்பைன்ஸ் கப்பலும் சைனா கப்பலும் ரொம்ப க்ளோஸாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று வருது, நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஃபோக்கஸ் என்பது ஒரு இடம் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஃபோக்கஸ் இருக்கும் இந்த நேரத்தில். அதுவும் சொல்லப்போனால் இந்த இப்போ காலனி நாடுகள்னு டேரெக்டாக எதுவும் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு ரோல் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக, சில நாடுகளில் அடிமை நாடுகளாக இருக்காங்க, டேரக்ட் காலனியாக யாரும் இப்போ கிடையாது உலகில். அண்ட் பங்களாதேஷில் பிரச்சனை பண்ணுறோம், இது வந்து சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவும் கிடையாது. சவுத் ஈஸ்ட் ஏஷியா நோக்கி ஜியோ பாலிட்டிக்ஸ் போகும், சவுத் சைனா சீலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சவுத் ஏஷியாவாக இருக்கக்கூடிய வங்கதேசத்தில் ஒரு பெரிய பார்வை இருக்குது, அண்ட் யூரோப்பில் இருக்குது, கல்ஃபில் இருக்குது. சிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ரீஜன் தான் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. உலகம் முழுவதும் இப்போ ஃபோக்கஸில் வந்து வரும் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது ஒன்று. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய உலகம் வந்து இந்த ரொம்ப சிறுசாகிடுச்சு. உலகம் வந்து ஒரு சோஷியல் மீடியா ரெவல்யூஷன், இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன் எல்லாத்துக்கும் பிறகு. ஸோ உலகம் முழுவதும் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இந்த ஒரு குறிப்பிட்ட இடம் நம்ம வந்து ஜீரோ பண்ணி பார்க்க முடியாது. இரண்டாவது, சீனாவை நம்பலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. சீனாவை கண்டிப்பாக நம்ப முடியாது. சீனா மட்டும் இல்லை, ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தா எந்த நாடையும் யாரையும் நம்பக்கூடாது பேசிக்கலாக. ஸோ நமக்கு வேணுங்கிற அந்த ஒரு செக்யூரிட்டி, இவங்களை நம்பாமல் என்ன இருக்கிறதுக்கு என்ன ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கட்டும், இவங்க பேக் ஸ்டாப் பண்ணால் என்ன ஏற்பாடு இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும்.
ஆனால் இப்போ ஒரு மைக்ரோ லெவலில் சைனாவை நம்பலாமா, எப்போ இன்னும் சைனாவோட நம்ம பெட்டராக ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தால் இப்போ நடந்த டெவலப்மெண்ட்ஸ் நம்ம மால்தீவ்ஸில் ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்எங்கேஜ்மெண்ட் வரை நல்ல டெவலப்மெண்ட், நல்ல ஒரு முதற்கட்ட 2ஆம் 3ஆம் படிகள்லாம் போயாச்சு. இதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு எடுத்து பார்த்தால் சீனா பார்டரில் டிஸ்எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, டீஎஸ்கலேஷன் நடக்கணும், துருப்புகளோட எண்ணிக்கையை வந்து குறைக்கணும். ஸோ இரு நாடுகளும் குறைக்கணும். அதுக்கு சீனா ஒத்துக்கணும். சீனாவை குறைச்சினா நம்ம குறைச்சிட போகிறோம். சீனா நிறைய துருப்புகளை குவிச்சதுனால நம்ம குவிக்கிறோம். ஸோ சீனாவை அதை வந்து ஒத்துக்கணும். ஸோ இது பண்ணால் அடுத்த லெவலில் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போகலாம். அதற்கு பிறகு பார்டரை டிமார்க்கெட் பண்ணணும். ஸோ அது ஒரு நிறைய வருடங்கள் ஆகும். ஆனால் கரெக்டாக அந்த பார்டரை வந்து டிஃபைன் பண்ணி டிமார்க்கெட் பண்ணாங்க. அதற்கு பிறகு பார்த்தா சீனாவும் இந்தியாவும் வந்து இன்னும் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது நடக்க ரொம்ப வருஷம் ஆகலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த படைகள் பின்வாங்குவது மட்டும் இல்லை, படைகளின் எண்ணிக்கையை அவங்க வந்து குறைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹீட்டட் அப் மூமெண்ட் இன்னும் குறைக்கிறாங்க அப்படின்னா இன்னும் சீனாவையோட இன்னும் ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகலாம். ஆனால் அவ்வளவு தூரம் பெட்டர் ஆனால் கூட நம்ம சீனாவை நம்பக்கூடாது, யாருமே உலக லெவலில் நம்ம நம்ப முடியாது. அப்படின்னா நமக்கு தேவையான என்னங்கிறத மட்டும்தான் நம்ம பார்த்து பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். தங்களின் நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயன்.